வணக்கம். கவிதையின் தலைப்பு வரையாத சித்திரம் பேசியது. வங்கதேசத்து காக்ஸ் பஜாரில் ரோஹிங்கியர் அகதிகள் முகாம். மில்லியனுக்கும் சற்று குறைவாக மியான்மர் கசாப்பு கடைகளிலிருந்து தப்பிப்பிழைக்க வந்தோர் அம்முகாம் முழுக்க. உலகின் மிகப்பெரும் அகதிகள் முகாம், அதன் பெருமை இது. உலகின் மிகப்பெரும் அவமான சின்னம், அதன் சிறுமை இது. சுழன்று அடித்த புயல், சூறாவளியுடன் கொட்டிய மழை, நிறைய சேறு தெருக்களில், வயிறு நிறையா அளவில் சோறு தட்டுகளில், ஒழுகும் கொட்டகைகளில். முறையான கல்வி இல்லை இங்கே. கல்வியே இல்லையெனில் முறையாக இருக்காது என நம்பிய தன்னார்வ அமைப்பு ஒன்றில் கல்விப் பணி எனக்கு அங்கே. புலம்பெயர்ந்ததில் சற்று புத்தி பெயர்ந்தவர்களுக்கு கற்பிக்கும் பணி என்னுடையது. உளவியல் ஆசிரியர் நான். 20க்கு கீழே 15க்கு மேலே இது என் மாணவர்களின் வயது. விரும்பியதை வரையச் சொல்லி மனதில் புதைந்துள்ளதை புரிந்து கொள்ள முயல்வது உளவியலில் ஒரு எளிய நடைமுறை. வரையச் சொன்னேன் என் மாணவர்களை. வரைந்தவர் எவரும் வரைய எண்ணியதை சரியாக வரையவில்லை. பார்ப்பவர் எவரும் சரியாக புரிந்து கொள்ள ஏராளமான தகவல்கள் வரைந்தனவற்றில். எரிந்து கொண்டிருந்த வீடு, கொழுந்து விட்டு எரிந்த கோபத்துடன் எரித்து விடுவதைப் போல ஒரு பார்வை, அதை வரைந்தவன் முகத்தில். இரத்தம் ஒழுகிக் கொண்டிருந்தது துண்டிக்கப்பட்ட கை ஒன்றில். வரைந்த விரல்கள் துடித்துக் கொண்டிருந்தன, வரைந்து வெகுநேரம் கழித்தும். ஒரு துப்பாக்கி, அதிலிருந்து 7-8 தோட்டாக்கள். மனதின் நடுக்கம் கைகளிலும் படத்திலும் ஏராளமாய். இறுக மூடியிருந்த அவனது கையை திறந்து காட்டச் சொன்னேன். அதில் ஒரு தோட்டா, கவிழும் படகுக்கு கீழே நீரில் ஒரு வட்டம். அதில் தங்கை எனும் எழுத்துக்கள் காயாத கண்ணீர் துளிகளில் நனைந்தபடி. இந்த நூற்றாண்டின் பொறுக்கி என தலைப்பு தந்திருந்தான். சூனியக்காரி போல சூச்சியின் உருவம் ஒன்றை வரைந்தவன். ஒரு தராசின் மதம் வைக்கப்பட்ட தட்டு, தரையை தொட மனித நேயம் வைக்கப்பட்ட தட்டு அந்தரத்தில் தொங்கியது இன்னொருவன் வரைந்த படத்தில். அடுத்து ஒரு மாணவன், போட மேல் சட்டை இல்லை என்றான். குறுக்கு கம்பிகள் இட்ட விலா எலும்பு ஜன்னல்களை மறைக்க. எதையும் வரையாமல் இருந்த அவனிடம், என்ன வரையப் போகிறாய் என்றேன். காய்ந்த ரொட்டி துண்டு என்றான். மிக எளிது, வரைய வேண்டியதுதானே. வரைந்தால் அதை தின்று விடுவேன். வெற்றுத்தாளை திருப்பித் தந்தான். பசி அவனை திம்பது அந்த ஜன்னல்களில் தெளிவாய் தெரிந்தது. அவன் தந்த வெற்றுத்தாளில் என் கற்பனையில் பல சித்திரங்கள். ஒவ்வொன்றின் மையத்திலும் அவனது வயிற்றின் வெற்றிடம். அதுவரை அடக்கி வைத்திருந்த அழுகை அடுத்த நொடியில் வெடித்தது. உடைந்து ஓ என்று கதறி அழுதேன். படம் வரைந்தவர்கள் பாடம் முடிந்ததென்று எழுந்து சென்றது கூட தெரியாமல். மனநிலை பிறந்தவர்களா அவர்கள்? ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.